முடியாத பனிக்கறி பிரியாணி. மாசா சமைக்கிறோம், மனமா ருசிக்கிறோம். ருசிக்க நாங்க, ரசிக்க நீங்க. சீன் போடு. ருசிக்க நாங்க. சர்வீஸுங்க. தண்ணி போட்டு நீனத்துக்கு வந்த உங்களுக்கு தெரியும் யார் பனிக்கறி வேகத்துக்கு முதல்ல சுடு தண்ணி காய வச்சுப்போம். முதல்ல கறி வேகத்துக்கு உப்பு போட்டுப்போம். பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரம் ரெடி. தண்ணி காஞ்சிச்சு, கறி போட்டுக்கலாம் வேகத்துக்கு. முதல்ல ஊத்திப்போம். வெங்காயம் பட்டை லவங்கம் பச்சை மிளகாய், அரைச்ச இஞ்சி பூண்டு, சில்லி பவுடர், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கல்லுப்பு, வேக வச்ச பனிக்கறி, எலுமிச்சை சாறு, பிரியாணி சாப்பிட போடலாம்டா. தண்ணி முதல்ல ஊத்திக்கலாம். அரிசி நல்லா ஊறிச்சு, நல்லா கழுவி எடுத்துட்டோம். இப்போ போட்டுப்போம்.
டம் போட்டுக்கலாம். ஒரு விஷயம் சரி. அது ஏறிட்டு ரெஸ்டாரண்ட் கத்துங்கடா வாவுன்னு. என்னடா அரிசியா இருக்கு? திருப்பி பாரு. என்னடா இது உள்ள இருக்கு? பெடக்ஸ்ரா அது. இதுவரை நீங்க பண்ணிக்கிறீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க பார்க்க வேற லெவல் அது நீ தான் சாப்பிட்டு தட்டுல இந்த சீனியர் ராஜ் சொல்லு விட்டு தேக்கிட்டு இருக்காங்கடா. டேய் இலை சண்டை போடாதா. இதுல இருந்து எத்துக்கடா அவனா அதை இலை போறான். என்னடா இது பெட்டு மாரி இரும்பு கட்டோட கறி டேஸ்ட் பண்ணலாம். மக்களே வேற லெவல் டேஸ்ட் ஆகுது மக்களே. இந்த மாதிரி எங்கேயுமே சாப்பிட முடியாது மக்களே. சூப்பர் மக்களே. பாருங்க பன்னீர் வேற லெவல்ல வந்திருக்கு. गाइस எனக்கு லெக் பீஸ் வந்திருக்கு. இப்போ பாருங்க என்ன பண்றேன்னு. ரூபா ரெட் ரோவா ஆரஞ்சு ஒரு 50,000 கொடுங்க. அட்வான்ஸ் புக் பண்ணி ஃபீஸ் பே பண்ணாதான் ஆனால் புதுசெல்லாம் ஆரம்பிச்சுனா ஓடிடும். ஒரே ஆளா தோக்கணும் கொஞ்சம். மக்களே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம புது விதமான முறையில் பன்னிக்கறி பிரியாணி தான் செஞ்சுக்கிறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி செஞ்சுக்கிறோம். சூப்பராக இருந்துச்சு மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது விதமாக பன்னிக்கறி பிரியாணி செஞ்சோம். வேறு லெவலாக இருந்துச்சு. அதில் அந்த எண்ணெய் எல்லாமே ஊறி வேறு லெவலில் இருந்துச்சு. பிரியாணி அருமையாக இருந்தது. காய்ஸ் இந்த மாதிரி பிரியாணி நான் வாய்க்கில் சாப்பிட்டதே இல்லைங்க காய்ஸ். பன்னிக்கறி பிரியாணி காய்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க பாய்ஸ். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் ரியாலிட்டி குக்கிங் வந்து இன்றைக்கி புது முறையாக ஒரு பன்னிக்கறி பிரியாணி செஞ்சுக்கிறோம். காட்டுக்கு போய் வேட்டச்சு செஞ்சுக்கிறோம். வேறு லெவல் டேஸ்ட்டு. வெங்காயம் எல்லாம் போட்டு யாருமே இது மாதிரி செஞ்சுக்க மாட்டாங்க. இது நாங்கள் தான் செஞ்சோம் புதுசாக. இது வேறு லெவல் டேஸ்ட்டு. வெங்காயம் தக்காளி எல்லாம் சூப்பராக வதக்கி வேறு லெவலு டேஸ்ட்டுங்க. அரிசி நல்லா ஊற வச்சு எல்லாம் பன்னிக்கறி கழுவி எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவல் டேஸ்ட். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். வேறு லெவல் இருந்துச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி பிரியாணி தான் செஞ்சோம். வேறு லெவல் டேஸ்ட்டு. இது வந்து நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சுருப்போம், மட்டன் பிரியாணி செஞ்சுருப்போம்.
இல்லை நாட்டு கோயிலில் கூட பிரியாணி செஞ்சுருங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பனிக்கறி தான் செஞ்சோம். வளர்ப்பு பண்ணி தான் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து மறக்காத செஞ்சு பாருங்கள். பனிக்கறி சாப்பிட்றவங்க செஞ்சு பார்க்கலாம். பிரியாணி எப்படி வரும் அப்படிலாம் தயங்காதீங்க. கொஞ்சம் நல்லா கறியை வேக வச்சு சும்மா சிம்பிள் தான், நம்ம வீட்டிலே செய்யலாம். இதெல்லாம் எங்கேயும் கடையிலலாம் எங்கேயுமே விற்க மாட்டாங்க. நம்மளா செஞ்சு வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அற்புதமாக இருந்துச்சு. எல்லோரும் மறக்காத வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.